இருந்துச்சுன்னா க்யூரே இல்லையாமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆன்சர் இதான். இந்த நோய் வந்துருச்சுன்னா க்யூரே இல்லையா அப்படின்னா இல்லை, க்யூர் இருக்கு. ஆனால் அந்த க்யூர் நம்ம எல்லாருமே பண்ணிக்க முடியுமான்றது தான் கேள்வி. ஏன்னா ஒன்ஸ் ஈரல் சுருங்கிடுச்சுன்னா அதை திருப்பி நார்மல் ஆக்க முடியாது. லிவர் சிரோசிஸ் ஆயிடுச்சுன்னா அதை நார்மல் ஆக்க முடியாது. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா கெட்டு போன ஈரலை எடுத்துட்டு வேற ஒருத்தரோட ஃப்ரெஷ் ஈரலை வைக்கிறது. அது பேர் தான் என்னதுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஈரல் மாற்று சிகிச்சை தான் இதுக்கு பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் அமையுது. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு குப்பனோ சுப்பனோ நார்மலாக அந்த ஈரல் மாற்று சிகிச்சையை வந்துட்டு செலவு பண்ண முடியுமா? அதுதாங்க கேள்வி. கண்டிப்பாக முடியாதுல்ல. லட்சங்களில் செலவாகுது. ஓகேங்களா? 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, பக்கத்தில் ஒரு சைபரை போட்டுருங்க. அப்போ அவ்வளோ லட்சங்கள் செலவாகுதுன்னும் போது கஷ்டம். அப்போ அவ்வளோ லட்சங்களை வந்து எல்லா சாமானிய மக்களும் ஏழை எளிய மக்களும் மதுபான கடையில் குடிக்கும் மதுப்பிரியர்களும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ ஈரல் மாற்று சிகிச்சைக்காக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா நம்மளே ஏமாத்திக்கணும். அப்போ அந்த லெவலுக்கு ஏன் விடணும்? ஃபர்ஸ்டே நம்ம இந்த மதுவை வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்த ஈரல் மாற்று சிகிச்சை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லையே.